அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த 2 துஆவையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவதன் மூலமாக நம்முடைய பண பிரச்சினைகள் நீங்கும், அதே போன்று செல்வம் அதிகரிக்கும், பரக்கத் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 2 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சினை தான் இந்த பணத்தினுடைய பிரச்சினை. அதிகமானோர் கடன்களை வாங்கி இருக்கிறார்கள், அதனை திருப்பி கொடுப்பதற்குரிய வழிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யகீனோடு இந்த 2 துஆக்களையும் நாம் ஓதுவோம். பண பிரச்சினைகளுக்கு மிக முக்கியமான துஆக்களாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் இதனை ஓதி வருவோம். ஏனென்றால் ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் ஓதப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் முதலாவது துஆ, லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன், லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். பண பிரச்சினை இருப்பவர்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இரண்டாவது துஆ, அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك. இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் செல்வத்தை அதிகரிக்கின்றான், அதே போன்று அல்லாஹ் பரக்கத்தையும் ஏற்படுத்தி தருகின்றான், கடனிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இந்த 2 துஆக்களையும் நாம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.